பைபிளிலே தானியல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு அடுத்ததாக ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் இருக்கிறது. மற்ற எல்லா தீர்க்கதரிசிகளை காட்டிலும் ஓசியா தீர்க்கதரிசி ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தேவன் அவர் எடுத்து சென்றார். இந்த ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் தேசத்தினுடைய பரிதாபமான நிலையை நாம் அறிந்து கொள்ள முடியும். எப்படியாய் தேவன் தமக்கென்று தேர்ந்தெடுத்த தேசம் எந்த அளவாய் அது பின்வாங்கி போய்விட்டது என்பதை இந்த புத்தகம், ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் சித்தரிக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களிலேயும் கிறிஸ்தவமானது அந்த அளவுக்காய் பின்வாங்கி போய்விட்டது. மிகவுமாய் மோசமான ஒரு நிலைமையிலே இன்றைய கிறிஸ்தவம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதிலே தேவன் நம்மையும் ஒரு சிலராய் சாட்சியுள்ளவர்களாய் வாழும்படியாக, உணர்வுள்ளவர்களாய் வாழும்படியாக, தேவனுக்கென்று வெளிச்சமாய் தீபமாய் வாழும்படியாக தேர்ந்தெடுத்து பல இடங்களிலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நம்முடைய பொறுப்பை நாம் அதிகமாய் உணர வேண்டும். நாம் இப்படி பின்வாங்கி போகாமல் நாம் தேவனுக்குள்ளாய் நிலைத்திருக்க முடியும், பின்மாற்றமான வழிகளை எப்படி தவிர்க்க முடியும் என்பதை இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிப்பதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். நாம் ஓசியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஓசியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தமிழ் பைபிளிலே 1049ஆம் பக்கம், தானியலுக்கு அடுத்த புத்தகம். யூதா தேசத்து ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகான், எசேக்கியா என்பவர்களின் நாட்களிலும், யோவாசின் குமாரனாகிய இஸ்ரேலின் ராஜாவாகிய யெரொபெயாம் என்பவனின் நாட்களிலும் பேயோரின் குமாரனாகிய ஓசியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். இது சின்ன ஒரு முகவுரை. எந்த காலத்திலே இந்த தீர்க்கதரிசன புஸ்தகம் எழுதப்பட்டது என்பதற்கு ஒரு சின்ன முகவுரை. நாம் ஓசியா என்று வாசிக்கும் பொழுது வேதத்திலே கிட்டத்தட்ட கடைசி, பழைய ஏற்பாட்டிலே கடைசி புத்தகங்களை வருகிற அப்படின்னாலே இஸ்ரவேல் ஜனங்களிலே கிட்டத்தட்ட கடைசி நாட்களிலே எழுதப்பட்ட புத்தகம் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. இங்கே போடப்பட்டிருக்கிறது இஸ்ரவேலின் ராஜாக்களிலே யெரொபெயாமின் நாட்களிலே, யெரொபெயாம் என்பவனின் நாட்களிலே ஓசியா இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எழுதுகிறார். யெரொபெயாம் எத்தனாவது ராஜா என்று நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் சரித்திரத்தை நாம் திரும்பி பார்த்தால் முதலாவது ராஜாவாக தேவன் சவுலை ஏற்படுத்தினார். சவுலுக்கு பிறகு தாவீது, தாவீதுக்கு பிறகு அவருடைய குமாரனாகிய சாலமோன். சாலமோன் காலத்திலே சாலமோனுடைய பாவத்தின் நிமித்தமாய் ஆண்டவர் ஒரு தண்டனையை இஸ்ரவேலுக்கு கொடுத்தார். அது என்ன தண்டனை என்று சொன்னால், இந்த தேசமானது இரண்டாக பிரிந்து போய்விடும். ஆனால் தாவீது நிமித்தமாக உன்னுடைய நாட்களில் அது நடக்காது, உன்னுடைய குமாரனுடைய நாட்களில் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். அதே போல சாலமோனுடைய மகன் ரெகொபெயாமின் நாட்களிலே அந்த இஸ்ரவேல் தேசம் இரண்டாக பிரிந்தது. 10 கோத்திரம் அது இஸ்ரவேல் கோத்திரம், இஸ்ரவேல் நாடு என்று அழைக்கப்பட்டது. 2 கோத்திரம் அது யூதா ராஜ்யம் என்று அழைக்கப்பட்டது. யூதா ராஜ்யத்திற்கு ரெகொபெயாம் எருசலேமில் இருந்து அரசாண்டார். ஆனால் இந்த யெரொபெயாம் அவர் இஸ்ரவேல் தேசத்தை, அந்த 10 கோத்திரத்தை அவர் அரசாண்டார். ஆகவே அவருடைய நாட்களிலே எழுதப்பட்ட புத்தகம்தான் இந்த ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம். சவுல், ஆண்டவர் எப்படி சவுலை தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால், சவுல் கழுதையை தேடிக்கொண்டிருந்த ஒரு மனிதன். அவங்க வீட்டுல கழுதை, ஆடு மந்தை வைப்பது போல கழுதைகளை வைத்திருந்தார்கள். கழுதையை பொதி சுமப்பதற்காக வைத்திருந்தார்கள். அப்படி கழுதைகள் எங்கேயோ மேய்ந்து போய் வழி தவறி போய்விட்டது. அவனுடைய அப்பா கழுதையை தேடி கொண்டு வா என்று சொல்லி அனுப்புகிறார். கழுதையை தேடிக்கொண்டு போகிற ஒரு மனிதன், அவனைத்தான் ஆண்டவர் சாலமோன் இடத்திலே சொல்லி, சாமுவேல் தீர்க்கதரிசன இடத்திலே சொல்லி, அவனை நீ ராஜாவாக ஏற்படுத்து என்று ஆண்டவர் சொன்னார். அதை நாம் 1 சாமுவேலை நாம் அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படி அவனை ராஜாவாக தேர்ந்தெடுக்கும் பொழுது சவுல் தன்னை குறித்து எப்படிப்பட்ட சிந்தை கொண்டிருந்தார் என்பதை இங்கே நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டிலே பக்கம் 350. அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? நான் மிகவும் சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான். பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களெல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்திலே சொல்வானேன் என்று சொன்னார். அந்த சவுலை ராஜாவாக, பென்யமீன் கோத்திரம் சின்ன கோத்திரம், அந்த சின்ன கோத்திரத்திலே அற்பமான குடும்பம்,
அப்படி என்றால் எவ்வளவு ஒரு சிறிய ஒரு இன்சிக்னிபிகண்ட் ஃபேமிலி என்று சொல்லலாம். அறியப்படாத ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு நபரை ராஜாவாக சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணுகிறார். இவரை குறித்து சொல்லும் பொழுது நாம் வாசிக்கிறோம் 15ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், சவுலை பார்த்து சொல்லுகிறார். 1 சாமுவேல் 15:17. அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே. இந்த வசனத்திலே சவுலுடைய ஆரம்பத்தை குறித்து சாமுவேல் சொல்லுகிறார். உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த பொழுது அல்லவோ கர்த்தர் உம்மை அபிஷேகம் பண்ணினார். இப்பொழுது இந்த வசனத்தில் இன்னொரு சத்தியத்தை கற்றுக்கொள்ளலாம். நாம் நம்முடைய பார்வையிலே சிறியவராய் இருக்கும் பொழுது, நாம் தாழ்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். பெருமையானவர்களுக்கு தேவன் அபிஷேகத்தை கொடுப்பதே கிடையாது. தன்னுடைய பார்வையிலே பெருமையா இருக்கிறவர்கள், தன்னுடைய பார்வையிலே பெரியவர்களா இருக்கிறவர்களுக்கு தேவன் அபிஷேகத்தை கொடுக்க மாட்டார். ஆவிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அந்த எளிமை, சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன், நொறுங்குண்ட இருதயத்தை வைத்திருக்கிறவன், அவர்களுக்கு தான் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். சவுல் ராஜா ஆரம்பிக்கும் பொழுது அப்படித்தான் ஆரம்பித்தார். ஆனால் கொஞ்ச நாட்களிலேயே அவர் தன்னை ஒரு பெரியவனாக கருதிவிட்டார். தன்னுடைய பார்வையிலே பெரியவனாகி போய்விட்டார். ஆகவேதான் என்ன வாசிக்கிறோம் என்றால், ஆண்டவர் அந்த நாட்டிலே ராஜாக்களுக்கென்று சில வேலையை வைத்திருந்தார், தீர்க்கதரிசிகளுக்கென்று சில வேலையை வைத்திருந்தார். பலி செலுத்துவது, சர்வாங்க தகன பலியை செலுத்துவது, சமாதான பலிகளை செலுத்துவது, இதெல்லாம் தீர்க்கதரிசிகளுடைய வேலை. அது ராஜா செய்யக்கூடாது. ராஜா அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் ராஜா செய்ய வேண்டும். ஆனால் இங்கே 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்திலே சாமுவேல் வருகிறேன் என்று சொல்லி போயிருந்தார். குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் சவுல் காத்திருந்தார். 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், 1 சாமுவேல் 13:8. ஆனால் சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலி, சமாதான பலி என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்காதன பலியை செலுத்தினார். செலுத்தி முடிக்கிற பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி அங்கே வருகிறார். வந்து, நீ செய்தது என்ன என்று கேட்கிறார். அதற்கு, ஜனங்களை நேற்று சிதறி போய்விட்டார்கள், ஆகவே நான் பயந்து விட்டேன். பயந்து விட்டதினாலே என்ன செய்ய வேண்டும்? பயந்து விட்டதினாலே கர்த்தர் பக்கத்தில் இருப்பாரா? இல்லை. பயந்து நான் இப்படி செய்து விட்டேன் என்று சொல்லுகிறார். இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறார், பயந்து செய்கிறது ஒரு லெவலில் எடுத்துக்கொள்ளலாம். நாமும் பயத்தினாலே சில காரியங்களை செய்து விடுகிறோம். அதை நான் ஒரு லெவலில் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்று எண்ணி துணிந்து இந்த சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன். துணிச்சல். அந்த துணிச்சல் ஒரு ரிபல்லியஸ் ஸ்பிரிட்டோடு கூட வருகிறது, ஒரு துணிகரம். அந்த துணிச்சலோடு கூட நான் செய்து விட்டேன். அவருக்கு தெரிகிறது அது செய்யக்கூடாது என்று, ஆனால் செய்து விட்டேன் என்று சொல்லி இப்படி அவர் கர்த்தருக்கு போய்விட்டார். 2வது முறை துணிச்சலாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு டைரக்ட் டிசோபீடியன்ஸ். அமலேக்கியரையும் கொழுத்து ஆடு மாடுகள்லாம் ஒன்று வைக்க வேண்டாம், அதெல்லாம் கொண்டு விடு என்று ஆண்டு சொன்ன பிறகு அதெல்லாம் எடுத்து பத்திரப்படுத்தி வைத்தார். சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கும் பொழுது, ஜனங்கள் பலியிடுகிறதுக்காக அதை ஒழித்து வைத்திருக்கிறார்கள், பதுக்கி வைத்திருக்கிறார்கள் சொல்லுகிறார். போய் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. அந்த நேரத்திலும் கூட அவர் ஜனனுடைய கணத்தை தான் தேடுகிறார். சரி, பாவம் செய்து விட்டாய், விழுந்து விட்டாய், இப்பொழுது அதை அணுகுகிறாய்? பாவத்தில் வீழ்ச்சியடைந்த பிறகு, பாவம் என்று உணர்ந்த பிறகு எப்படி நம்முடைய மனப்பான்மை இருக்கிறது? உண்மையான ஒரு ஜீவியம், ஒரு வாழ்க்கை, ஒரு லைஃப் எப்பொழுது அந்த மகிமையை காண முடியும் என்று சொன்னால், விழுவதனாலே அல்ல, விழுந்த பிறகு நாம் என்ன செய்கிறோம் அதில் தான் இருக்கிறது. பாவத்தில் விழுந்து விட்டோம் என்பது பெரிய காரியம் அல்ல, பாவத்தில் விழுந்த பிறகு நாம் எப்படி இருக்கிறோம். ஆனால் சவுல் என்ன செய்தார்? பாவத்தில் விழுந்த பிறகு அதை ஒத்துக்கொள்வதில்லை. அதை ஒத்துக்கொள்ளாதபடிக்கு அவர் தன்னை நியாயப்படுத்துகிறார். ஜனங்கள் முன்பாக என்னுடைய பேர் கெட்டு போய் விட வேண்டாம், தனியாக வந்து செய்யுங்க என்று சாமுவேலுக்கு அறிவுரை கூறுகிறார். ஜனங்கள் முன்பாக என்னை கனவீனப்படுத்தாதீங்க. மனிதனுடைய மகிமையை தான் தேடுகிறார். வீழ்ச்சியடைந்த பிறகு மனிதனுடைய மகிமை. அருமையான சகோதரர்களே, நாம் சவுலுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, கடைசி வரை உம்முடைய பார்வைக்கு நான் சிறியவனாகவே இருக்கட்டும்,
என்னுடைய பார்வையிலே, ஆண்டுடைய பார்வையிலே நாம் சிறியவனாக தான் இருக்கிறோம். ஆனால் என்னுடைய பார்வையிலே நான் சிறியவனாய் இருக்கட்டும். ஒரு காலம் நான் என்னுடைய பார்வையிலே பெரியவனாய் மாறிவிட வேண்டாம். யார் தன்னுடைய பார்வையிலே பெரியவனாய் மாறுகிறார்களோ அவர்கள் துணிந்து விடுகிறார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதற்கு துணிச்சல் கொள்ளுகிறார்கள். ஆகவே சவுலுடைய முதல் ராஜா அப்படி வீழ்ச்சி அடைந்து விட்டார். அடுத்த இரண்டாவது ராஜாவுடைய காலத்திலே என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது தாவீது ராஜா அவர் பெருமை அடையவில்லை, அவர் துணிகரம் கொள்ளவில்லை. ஆனால் அவர் விபச்சாரம் செய்து அதை மறைப்பதற்காக கொலை செய்து அவர் தேவனை தன்னுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்திலே பாவத்தில் விழுந்து விட்டார். தாவீது ஒரு காலம் ஜனங்களை பாவம் செய்யும்படியாய் நடத்தவில்லை, ஜனங்களை பாவத்துக்குள்ளாய் நடத்தவில்லை. தனிப்பட்ட விதத்திலே தான் பாவத்தில் விழுந்து விட்டார். ஆனால் அந்த பாவத்தை குறித்து ஒரு தீர்க்கதரிசி வந்து அவரிடத்தில் உணர்த்தும் பொழுது அவர் சங்கீதம் 51 எழுதுகிறார், ஐயோ நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அவர் யாரையும் சாக்கு போக்கே சொல்லவில்லை. அவள் ஏன் அப்படி ஆடை அணிந்து அல்லது ஆடை விலகி குளித்துக் கொண்டிருந்தால் ஆகவே தான் நான் ஈர்க்கப்பட்டேன் என்றெல்லாம் அவர் சாக்கு போக்க சொல்லவே இல்லை. யாரிடத்திலையும் பழியை போடவில்லை. முழு பழியும் தான் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரே, உமக்கு விரோதமாக எவ்வளவு பெரிய பாவத்தை நான் செய்து விட்டேனே. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் வரும் என்று கதறுகிறார். தேவனுடைய சமூகத்திலே எல்லாருக்கும் தெரிந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி இன்றைய உலகம் முழுவதுமாய் சங்கீதம் 51 படிக்கிறார்கள், பாடல்களை கட்டியிருக்கிறார்கள். Creating me a clean heart, O God, and renew a right spirit within me. Cast me not away from thy presence, O God, and take not the Holy Spirit from me. Restore unto me the joy of God's salvation. அருமையான ஒரு பாடல், உங்களுக்கும் தெரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். Creating me a clean heart, O God. ஆண்டவரே, சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என்னிடத்தில் புதுப்பியும், உடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் பரிசுத்தாவை என்னை எடுத்துக்கொள்ளாமலும் விரும் ஆண்டவரே, உற்சாக ஆவினாலே தாங்கும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் பாவத்தை அறிக்கை செய்து பாடின பாடலை உலகம் முழுவதும் என்று பாடுகிறார்கள். ஆண்டவரே, எல்லாருக்கும் தெரிந்தாலும் நான் மனித கணத்தை நான் எதிர்பார்க்கவில்லை. ஐயோ, சொல்லிடாதீங்க. சவுலுக்கு நேர் எதிரான ஒரு கேரக்டர். சவுல் ஜனங்கள் முன்பாக என்னை கனப்படுத்தும், அவங்க முன்பாக என்னை கனவீனப்படுத்தாதிரும் என்று சவுல் கேட்டார். ஆனர் ஆஃப் மென், மனிதனுடைய கணம். ஆனால் தாவீது, மனிதர்கள் என்னை என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, நான் என்னை தாழ்த்துகிறேன். ஆண்டவரே, நான் நொறுக்கப்பட்டவன். ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்ட முன்னேற்ற தள்ளுகிறாதீங்க. எனக்கு வேண்டியது அபிஷேகம் தான். ஆண்டவரே, எனக்கு அபிஷேகத்தை தாங்க. எனக்கு இந்த ராஜாவுடைய சிங்காசனம் எனக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் எனக்கு அபிஷேகம் வேண்டும். அப்படித்தான் தாவீது ஜெபித்தார். அதுதான் தாவீதுடைய மனது. ஆகவேதான் தேவன் தாவீதை குறித்து சொல்லும் பொழுது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதன் என்று நற்சாட்சி கொடுத்தார். He is a man after my own heart. அவர் பாவத்தில் வீழ்ச்சியடைந்திருந்தாலும் புதிய ஏற்பாட்டிலே தாவீதை குறித்து சொல்லும் பொழுது தாவீது தன் சந்ததியிலே கர்த்தருடைய சித்தத்தை செய்து மரித்தான் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய சித்தத்தை செய்த மனிதனாக இருந்தான். ஆகவே தேவன் அவன் வீழ்ச்சியடைந்தாலும் அவன் வீழ்ச்சிக்கு பிறகு இருந்த ஒரு மனத்தாழ்மை, மன துயரம், மனவேதனை, நறுங்குண்டதுமான ஆவி ஆண்டவரே நீர் புறக்கணியர் என்று சொல்கிறார் தாவீது. ஆகவே he was accepted. இந்த தாவீதை தேவன் எப்படி ராஜாவாக தேர்ந்தெடுத்தார்? அங்கே கழுதை தேடிக்கொண்டிருந்த மனிதன் என்று பார்த்தோம். இந்த தாவீது ஆடுகளின் பின்னே போய் கொண்டிருந்தார். ஆடுகளை பராமரிக்கக்கூடிய ஒரு நல்ல மனது, ஆடுகளை கொடிதான விலங்குகளிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற மனது. அப்பொழுதே அந்த ஆடுடைய விலை மதிப்பை உணர்ந்திருந்தார். தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகள் என்பதிலே மிகவும் கருத்துள்ளவராக இருந்தார். இவன் தான் கடைசி பையன் வீட்டிலே. பொதுவா ஒரு வீட்டுல ஒரு வேலை இருக்குன்னா அப்பா அம்மா யார்கிட்ட வேலையை கொடுப்பாங்க? பையன்ட்டு தான் வேலையை கொடுப்பாங்க, பொறுப்பை கொடுப்பாங்க. அந்த பையன் ஒருவேளை எனக்கு இந்த வேலையெல்லாம் பிடிக்கல டேடின்னு சொல்லியிருப்பான். சரி, இரண்டாவது பையனை கொடுத்துருப்பாங்க. இரண்டாவது பையன் ஏதோ கடமைக்காக மேய்ச்சிட்டு வந்திருப்பான். என்னடா இன்னைக்கு 5 ஆடு குறையுதே, ஆமா எங்க போச்சுன்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லியிருப்பான். உடனே நெய்சார் 4 ஆடை வித்துட்டு அந்த காசை செலவு பண்ணியிருப்பான். அடுத்தது 3வது பையன். இப்படி ஒவ்வொருத்தரா யாருக்குமே அந்த வேலையில பிடிப்பில்லை. ஆனால் தாவீது கடைசி பையன். சொல்லியிருக்கலாம், நான் தான் வீட்டுல கடைசி பையன், நான் தான் கிடைச்சேன்னா எனக்கெல்லாம் தெரியாது, அண்ணன்ட்ட போய் வேலை வாங்கிக்கன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லவே இல்லை. அப்பாவுடைய அந்த பொறுப்பை உணர்ந்து தான் அந்த வேலையை எடுத்துக்கொண்டு அந்த வேலையை செய்வதற்கு அவர் போகிறார். அந்த நேரத்திலேயே கர்த்தர் தாவீதின் இருதயத்தை பார்க்கிறார். இப்படி ஆடுகளை பராமரிக்கிற, ஆடுகளை மேய்க்கிற ஒரு ஆடு கூட சிங்கமும் கரடியும் வந்த பொழுதும் போராடி ஜெயித்தார். அப்படிப்பட்ட தாவீதை தேவன் அப்பொழுதே பார்த்து, இந்த மனிதர் தான் என்னுடைய மக்களை மேய்ப்பதற்கு நல்ல ஒரு மேய்ப்பனாய் இருக்க முடியும் என்று தெரிவு செய்தார். தெரிவு செய்து அவர் அன்றைக்கே அரண்மனைக்கு அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறார். கோலியாத்தை போய் கொள்ளுகிறார். அதற்கு பிறகு சவுல் அவருக்கு கெட்ட ஆவி வரும்பொழுதெல்லாம்
தாவீது தான் போய் இசைக்கருவியை வாசிக்கிறார். அப்படி தேவன் அந்த அரண்மனையிலே கொண்டு போய் அவரை அறிமுகப்படுத்தி ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை அரண்மனைக்குள்ளே பழக்குவிக்கிறார். அப்படி பழக்குவித்து அவன் பின்னாளிலே ராஜாவாய் மாறினான். ஆனாலும் தேவன் தாவீதை சோதித்தார். எவ்வளோ ஆண்டுகள் சவுல் தாவீதை விரட்டி 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 விரட்டி, ஆனாலும் அந்த வனாந்தரங்களிலேயும் காடுகளிலேயும் மலைகளிலேயும் எத்தனையோ சங்கீதங்கள் எழுதுகிறார். தேவன் மேலே ஒரு பற்றா இருந்தார். ஆண்டவரே, என்னை ராஜாவை அபிஷேகம் பண்ணீங்களே, ஏன் இன்னும் என்னை ராஜாவை அபிஷேகம் பண்ணல? அப்படி ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வியை கூட கேட்கவே இல்லை. சவுலை கொலை செய்ய வந்த பொழுதும் கூட வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலை அறுத்து கொண்டு, நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணினவரை எப்படி நான் தொட முடியும் என்று 3 முறை சொல்கிறார். தன்னை கொல்ல வருகிறவரை, தன்னை கொலை செய்வதற்காக எத்தனையோ வருடங்களாய் சுற்றி திரிகிற ஒரு மனிதனை பார்த்து தாவீது எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவரை நான் தொட மாட்டேன். அருமையான சகோதர சகோதரர்களே, ஒரு கணவன் மனைவி எப்படி பார்க்க முடியும்? ஆண்டவரே, நீர் கொடுத்த மனைவி. ஒருவேளை மனைவி சவுல் தாவீதை விரட்டுவது போல மனைவி கணவனை விரட்டி கொண்டிருக்கலாம். ஆனாலும் கணவன் எப்படி மனைவி பார்த்து சொல்ல வேண்டும்? ஆண்டவரே, நீர் கொடுத்த மனைவி. அதே போல மனைவி எப்படி சொல்ல வேண்டும்? கணவனை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த கணவர். இன்றைக்கு எப்படி இருக்கிறார்? ஒருவேளை பின்வாங்கி இருக்கலாம், அல்லது ஒருவேளை சவுலை போல மிக மோசமான நிலைமையில் இருக்கலாம். அவரை என்ன செய்வதற்கும் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். ஆனாலும் ஆண்டவரை, நீர் கொடுத்த கணவர், நீர் கொடுத்த பிள்ளைகள் என்று நம்முடைய பார்வை மாறும் பொழுது நம்முடைய ஆவி பாதுகாக்கப்படுகிறது. பாவம் செய்வதிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து அப்படித்தான். யூதாஸ் காரியத்தை பார்க்கும் போதெல்லாம், ஆண்டவரே, நீர் கொடுத்தவர்கள், நீர் கொடுத்த பிள்ளை, நீர் கொடுத்தவர்கள் ஆண்டவரே என்றுதான் யோவான் 17ஆம் அதிகாரத்தை சொல்கிறார். நீர் கொடுத்தவர்கள் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். அவர்களை பார்க்கும் பொழுது காட்டி கொடுக்க போகிறவன் அல்லது மறுதளிக்க போகிறவன் என்றெல்லாம் அவர் நினைக்கவில்லை. ஆண்டவரே, நீர் கொடுத்தவர்கள் ஆண்டவரே என்று ஆண்டவர் சொன்னபடினாலே முடிவு பரியந்தம் அவர்களிடத்திலே தேவனால், இயேசு கிறிஸ்துவால் அன்பு கூற முடிந்தது. ஆகவே அந்த தாவீதுடைய நாட்களிலே இப்படி ராஜ்யம் இருந்தது. இப்பொழுது தாவீதுக்கு அடுத்தது அதே போலத்தான் யோசேப்பு தேவன் எப்படி அந்த எகிப்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டராக அவர் தேர்வு செய்தார். சாப்பாடு கொடுக்கும்படியாய் அப்பா யோசிக்கிறார். ஐயோ, அண்ணன்மாரெல்லாம் ஆடு மேய்க்க போனாங்களே, இன்னும் வரலையே, இவ்வளவு நாள் ஆச்சு, அவனுக்கு கொடுத்த சாப்பாடெல்லாம் தீர்ந்துருக்குமே, அவங்க பசியா இருக்காங்களா இல்லையான்னு தெரியல, என்ன பண்றதுன்னு யோசித்து கொண்டிருக்கும் போது யோசேப்பு சொல்கிறார், நான் போய் சாப்பாடெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரேன்ப்பா என்று சொல்லுகிறார். யார் என்று சொன்னால், தன்னை பொறாமையினாலே விரோதித்த அண்ணன்மார்கள். அவர்கள் பொறாமையினாலே விரோதித்தாலும் கூட, இப்பொழுது என்னுடைய அண்ணன்மார்கள், அவர்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும் என்று சொல்லி சாப்பாடெல்லாம் தூக்கி கொண்டு போகிறார். எவ்வளோ வெயிட் இருந்திருக்கும், எவ்வளோ அண்ணன்மார்கள், 10 அண்ணன்மார்கள் குறைந்தபட்சம். அங்கே அவர்களுக்கெல்லாம் சாப்பாடு கொண்டு போகிறார். ஒருவேளை கம்பை இங்கே போட்டுட்டு, இதுல 4 சட்டி, அதுல பின்னாடி 4 சட்டி, இந்த பக்கம் ஒரு கம்பை போட்டு அதுல சட்டி, தோல் மேல பைகி எல்லாம் கொண்டு போயிருப்பார். கொண்டு போகும்பொழுதே ஒரு பசித்திருக்கும். சரி, உட்காந்து சாப்பிடலாமான்னு யோசித்திருப்பார். வேண்டாம் வேண்டாம், அண்ணன்மார் நம்மளோட பசியா இருப்பாங்க, அவங்க சாப்பிட்டோன்னே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டே போறார். அங்க கிட்ட போகும்போது என்ன நடந்தது? சாப்பாடெல்லாம் புடுங்கிட்டாங்க. இவருக்கு சாப்பாடு கொடுத்தாங்களோ இல்லையோ தெரியல, தண்ணி இல்லாத குழியில அவரை போட்டுட்டாங்க. அப்படி பட்ட நிலைமையில இருந்த அண்ணன்மார்களுக்கு சாப்பாடு கொண்டு போகக்கூடிய ஒரு மனிதன் அன்றைக்கே தேவன் பார்த்து, இந்த மனிதன் தான் இஸ்ரவேல் பசியிலே பஞ்சத்துல இருக்கும் பொழுது சாப்பாடு கொடுப்பதற்காக நான் மினிஸ்டராக தேர்வு செய்ய வேண்டும் என்று அன்றைக்கே ஆண்டவர் தேர்வு செய்தார். அப்படியே அவன் லைனை மாற்றி அப்படியே எகிப்துக்கு கொண்டு போய் விட்டார். எகிப்திலே இப்பொழுது பஞ்ச காலம் வரும்பொழுதெல்லாம் அந்த ஞானத்தை பயன்படுத்தி எல்லா இடத்திலும் செழிப்பான காலத்திலேயே நிறைய சேர்த்து வைக்கிறார். பஞ்ச காலத்தில் எல்லாருக்கும் திரளான ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் மூலமாகத்தான் இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய யாக்கோபு, அவனுடைய சகோதரர் எல்லாரும் எகிப்துக்கு வருகிறார்கள். எகிப்துக்கு வந்து அங்கே குடியிருக்கிறார்கள். இதனுடைய திட்டத்தின் ஒரு பகுதி, இஸ்ரவேல் தேசம் உண்டாக வேண்டும் என்கிற ஆண்டுடைய நோக்கத்தின் ஒரு பகுதி. அந்த ஊர்ல தான் இஸ்ரவேல் தேசம் வளர்கிறது. எகிப்துடைய செழிப்பிலே, எகிப்துடைய பாதுகாப்பிலே அந்த தேசம் வளர்கிறது, கரைவிடாமல் வளர்கிறது. அந்த எகிப்தியர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்பொழுது அருவருத்தார்கள். ஏனென்றால் இவர்கள் ஆடு மேய்க்கிறவர்களா இருந்தபடினாலே. ஆகவே எகிப்தியர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட சம்பந்தம் கொள்ளவில்லை, மிக்ஸ் பண்ணவில்லை. பெண் கொடுத்திருந்தால் அந்த இஸ்ரவேல் தேசம் தனியார் தேசமா இருந்திருக்காது. அது வேறொரு ஜாதியாய், அந்நிய ஜாதியாய் மாறி இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே, அதாவது ஒரு கருவிலே குழந்தை தாயினுடைய கருவிலே வளருவது போல எகிப்தை ஒரு கருவறையாக வைத்து இஸ்ரவேல் தேசம் அங்கே உண்டாகி வளரும்படியாய் தேவன் உதவி செய்தார். எந்த ஒரு நாடு அடிமைத்தனத்துக்குள்ளா இருக்கிறதோ
அவர்களுக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். உதாரணமாக இந்திய தேசத்திலே எவ்வளவோ மாநிலங்கள், எவ்வளவோ வித்தியாசங்கள், கல்ச்சர், பண்பாடு எல்லாம் வித்தியாசமா இருந்தாலும் இந்தியா ஒரே தேசமாக இருக்கிறது. தமிழ்நாடும் கேரளாவும் அடித்துக்கொண்டு சண்டை போட்டுக்கொண்டு வட இந்தியாவும் தென் இந்தியாவும் சண்டை போட்டு அப்படிலாம் இல்லை. ஒரு ஐக்கியம் இருக்கத்தான் செய்கிறது. ஏனென்று சொன்னால் 200 வருடங்களாக ஆங்கிலேயருடைய அடிமைத்தனத்தில் இருந்த அந்த காலகட்டம் இந்த மக்களை ஒன்றாக்கியது. அதே போல எத்தியோப்பியாவில் பார்க்கும் பொழுது, நான் அங்கே கொஞ்ச நாட்கள் இருந்தேன். அங்கே பார்க்கும்போது அடிக்கடி பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். யாருக்குன்னு சொன்னால் ட்ரைபல் மத்தியில. அங்கே எத்தனையோ ட்ரைபல் மக்கள் இருக்கிறார், இன மக்கள் இருக்கிறார்கள். ஆஹ் ஆஹ் அரேமியர்கள் என்று இருக்கிறார்கள், வேற வெவ்வேறு குழுக்களாக இருக்கிறார்கள். எப்ப பார்த்தாலும் எல்லையில் அவர்களுக்கு சண்டை இன்று வரை நடந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் எத்தியோப்பியா எந்த காலகட்டத்திலேயும் எந்த அடிமைத்தனத்துக்குள்ளாகவும் இல்லவே இல்லை. அவர்கள் அப்பொழுதே சுதந்திர நாடாகவே இருக்கிறார்கள். ஆகவே இந்த மக்கள் ஒன்றாகவில்லை. அவை பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய ஞானம் எகிப்து என்கிற தேசத்திலே அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாக்க இவர்களுக்குள்ளே உள்ள அண்ணன் தம்பி உறவுகளுடைய அந்த பாண்டு, அந்த கட்டு பிழைப்பு அதிகமாகிறது ஒரே தேசமாக. இன்றைக்கு வரை நாம் பார்க்கிறோம். இஸ்ரேல் மக்கள் அல்லது யூத மக்கள் ஒருவர் விட்டு கொடுக்கவே மாட்டார்கள். அவர்களுக்குள்ளே அவ்வளவு ஒரு திக் பாண்டிங் இருக்கும். அந்த இந்த இணைப்பு எப்பொழுது வளர்ந்தது என்று சொன்னால் அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கும் பொழுது, எகிப்துக்குள்ளே இருக்கும் பொழுது வளர்ந்தது. ஆகவே தேவன் அப்படி யோசேப்பை தேர்ந்தெடுத்து மேலே உயர்த்தினார். அதே போலதான் தாவீதையும் தேவன் மேலே உயர்த்தினார். ஆனால் இப்பொழுது சாலமோன் பிறக்கிறான். சாலமோன் பிறக்கும் பொழுதே தாவீது ராஜாவாக இருக்கிறார். ராஜா விட்டு பிள்ளை, எவ்வளவோ பணம், சொகுசு, அவன் வாழ்க்கையில கஷ்டத்தையே பார்த்ததில்லை. அப்படி வளர்ந்தபடினாலே ஆண்டவர் தாவீது நிமித்தமாய் சாலமோனை தேவன் ஆசீர்வதித்தார். சாலமோனை ஆசீர்வதித்தார். ஆனால் அவன் தேவனை அறியவில்லை. ஆண்டவர் மிகவும் தெளிவாக வார்த்தைகளை எல்லாம் கொடுத்திருந்தார். உபாகமத்தில் நீங்கள் அதை வாசித்து பார்க்கலாம். ஒரு ராஜாவுக்கென்று தேவன் எழுதின வார்த்தைகள். ஆனால் அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே அவர் விட்டுவிட்டார். அதை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். உபாகமம் 17ஆம் அதிகாரம். ஆண்டவர் எவ்வளவு ஒரு தொலைநோக்கோடு கூட இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் இன்று பாருங்கள். உபாகமம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே நீ போய் சேர்ந்து. இந்த உபாகமம் என்பது மோசே கொடுக்கக்கூடிய வார்த்தை. இன்னுமா இவர்கள் கானான் தேசத்துக்குள்ளே போகவில்லை. எகிப்தின் அடிமைத்தனத்தின் வெளியே வந்து விட்டார்கள். இப்பொழுது புது தேசத்துக்கு போகிறார்கள். அந்த தேசத்திலே நீ போய் சேர்ந்து அதை சுதந்திரத்துக் கொண்டு அதில் குடியேறின பின் நீ என்னை சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளையும் போல நானும் எனக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்வாயானால். ஆண்டவர் அப்பொழுதே அவருடைய மன கடினத்தை அறிந்திருந்தார். இந்த ஜனங்கள் எப்படி இருந்தாலும் கேட்பார்கள். அவை என்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனையே உனக்கு ராஜாவாக வைக்க கடவாய். உன் சகோதரருக்குள் இருக்கிற ஒருவனையே உன்மேல் ராஜாவாக ஏற்படுத்த கடவாய். உன் சகோதரன் அல்லாத அந்நியனை ராஜாவாக ஏற்படுத்த கூடாது. அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும், பார்த்தீங்களா, அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படி ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரே. அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ண வேண்டாம். அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேர் மேட்டிமை கொள்ளாமலும் கற்பனை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும் இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராக ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை வாங்கி, ஒரு ஜெராக்ஸ் காப்பி, அந்த நாட்டில் இருந்த ஜெராக்ஸ் காப்பி வந்து லெதர்ல எழுதிக்குவாங்க. தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். ரொம்ப தெளிவா ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனால் இப்பொழுது 2 தலைமுறை தான் தாண்டி இருக்கிறது. சவுல் தாவீது. சாலமோன் காலத்திலேயே இந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே குப்பை தொட்டிலே போட்டு விட்டார். குதிரைகளை வாங்க முடியாது, எகிப்துக்கு போகிறார். குதிரைகள் மட்டுமல்ல, தன்னுடைய மைண்ட்ல ஸ்கீம் பண்ணி தன்னுடைய தேசத்திலே சண்டை வரக்கூடாது, சமாதானமா இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணிட்டான்னா எகிப்தினுடைய ராஜா பார்வோனுடைய குமார்த்தியை கல்யாணம் பண்ணிட்டார். பாத்தீங்களா? இப்ப மாமனார் சண்டைக்கு வர மாட்டார்ல, தான் மாப்பிள்ள
மாமனார் சண்டைக்கு வர மாட்டார். எவ்வளவு ஷார்ட்கட் பாருங்க. ஆண்டவர் அப்படியே கொடுத்திருந்தார். எகிப்திலே நீ போய் பெண் கொள்ள வேண்டாம், நீ திரும்பி போகவே வேண்டாம், குதிரையை வாங்க வேண்டாம்னா இவர் போய் பெண்ணை வாங்கிட்டு வந்துட்டார். சம்பந்தம் கலந்து அப்புறம் நிறைய பொண்ணு வெள்ளி எல்லாம் சம்பாதிச்சு, பிரசங்கின் புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள், ஒரு குறை வைக்கல. எல்லாம் சம்பாதிச்சு தோட்டங்கள், பிசினஸ், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், பாடகர்கள், ஒரு குறை வைக்கல. என்னாச்சு? ஆண்டவர் என்ன சொல்லிக்கிறார்? இந்த பிரதியை எழுதி தன்னிடத்துல வைத்துக் கொண்டு ஜீவனான நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். அப்பயாச்சும் உன் மைண்ட்ல ஒரு பயம் இருக்கட்டும் என்று சொன்னார். ஆனால் இந்த வார்த்தைகளுக்கு ஒன்றுக்கும் சாலமோன் கீழ்ப்படியவில்லை. அநேகம் ஸ்திரீகளை திருமணம் பண்ணி மரிமனை ஆற்றில் வைத்து வைத்து அந்த ஸ்திரீகளுடைய கடவுளை எல்லாம் கும்பிட்டு அவங்களுக்கெல்லாம் பலிபிடங்களை கட்டி இன்னும் அதிலே தொழுது கொண்டு ஜனங்களை பாவத்துக்குள்ளாய் நடத்தினார். எவ்வளவு குயிக்கா ஒரு தேசம் கீழே இறங்குகிறது பாருங்கள், எவ்வளவு வேகமாக பின்வாங்கி போகிறது என்று பாருங்கள். சரி, இப்பொழுது ஆண்டவர் சாலமோனுடைய பாவத்தின் நிமித்தமாய் 2 முறை பிரத்யட்சமாய் சாலமோனுக்கு தரிசனமாய் ஆண்டவர் பேசுகிறார். மனம் திரும்பு. தாவீது நிமித்தமாய் சாலமோனுக்கு பேசுகிறார். ஆனால் அவன் கீழ்ப்படிய மறுத்து விட்டார். நீதிமொழியில் எழுதியிருக்கிறார், பிரசங்க எழுதியிருக்கிறார். ஆனால் அவருடைய பெயர் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படவில்லை, பரிசுத்தவான்களுடைய பட்டியலில் வரவில்லை. எவ்வளவு துக்கமான ஒரு விஷயம். இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய பாவத்தின் நிமித்தமாய் உன்னுடைய நாட்களிலே நான் அதை செய்ய மாட்டேன். உன் அப்பாவுக்காக, உன்னுடைய தகப்பன் தாவீதுக்காக உன்னுடைய நாட்களிலே செய்யாதபடி உனக்கு பின் வரக்கூடிய சந்ததியில் நான் செய்ய போகிறேன். ஆம் பிரியமானவர்களே, அநேக சமயத்திலே இந்த ஒரு சத்தியத்தை நாம் மறந்து விடக்கூடாது. நாம் நன்றாக இருக்கிறோம் என்பதை நம்முடைய நாட்களிலே தேவனுடைய தண்டனை எதுவும் வரவில்லை, எந்த ஒரு கஷ்டமும் வரவில்லை என்பதற்காக நாம் நன்றாக இருக்கிறோம் என்று நாம் எண்ணி விடக்கூடாது. ஒருவேளை நம்முடைய முன்னோருடைய ஜபமா இருக்கலாம், நம்முடைய அப்பா அம்மாவுடைய ஜபமா இருக்கலாம், அவருடைய ஜபம் இதுவரை நம்மை பாதுகாத்துட்டு இருந்திருக்கலாம். நாம் ஒரு காலம் அப்படி நினைக்க கூடாது. ஆண்டவரே நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லி சாலமோன் அப்படி நினைத்து விட்டார். இன்னைக்கு கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இல்லை, சாலமோன் நிமித்தமாய் தேவன், தாவீது நிமித்தமாய் தேவன் சாலமோனுக்கு இரக்கம் காண்பித்தார். ஆனால் அடுத்த அவனுடைய குமாரனுடைய ரெகோபெயாம் நாட்களிலே சாலமோன் எவ்வளவு பேக் ஸ்லைட் ஆயிருந்தாரோ அதை விட அதிகமாக ரெகோபெயாம் பேக் ஸ்லைட் ஆயிருந்தார். ஆகவே அவனுடைய ராஜ்ய பாரம் அவனுடைய நாட்களிலே இஸ்ரவேல் 2ஆய் பிரிஞ்சது. ஒரு வஸ்திரத்தை எடுத்து அதை கிழிச்சி ஆண்டவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சார், இது போல நடக்கும் என்று. யெரொபெயாம் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாறினார். யெரொபெயாம் ஒரு வேலைக்காரனுடைய மகனா இருந்தார், சாதாரண ஒரு குடும்பத்தினுடைய மகனா இருந்தார். அவனுக்கு ஆண்டவர் சிங்காசனத்தை கொடுத்தார். நான் தான் உன்னை ராஜாவாக்குகிறேன், நான் தான் உனக்கு சிங்காசனத்தை கொடுக்கிறேன், நீ என்னுடைய பிரமாணங்களின்படி நீ வாழு என்று சொல்லி அவரை அங்க உட்கார வைத்தால் அவர் என்ன செய்கிறார் என்று பாருங்கள். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம். 12ஆம் அதிகாரத்தில் தான் அந்த ரெகோபெயாம், யெரொபெயாம் இந்த 2 ராஜாக்கள் வருகிறார்கள். 2 தேசமாக அது உடைகிறது, யெரொபெயாம் ரெகோபெயாம் என்கிற நாட்களிலே. 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல பாருங்கள், ராஜபாரம் முழுவதும் நான் அவன் கையிலிருந்து எடுத்து அதில் 10 கோத்திரங்கள் உனக்கு தருவேன். 35ஆம் வசனம். ஆண்டவர் 10 கோத்திரங்கள் யாரு ஆண்டவர் யெரொபெயாமுக்கு தருகிறார்? ஆண்டவர் தருகிறார். நான் 10 கோத்திரங்கள் நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது இந்த யெரொபெயாம் ராஜாவாகிவிட்டார். ராஜாவான பிறகு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ராஜாவான பிறகு என்ன செய்கிறார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இந்த ஜனங்கள் இப்பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் எருசலேமுக்கு பண்டிகை கொண்டாட போகிறார்கள். என்றால் அவர்கள் போய் கூடார பண்டிகை, பஸ்கா பண்டிகை, நிறைய பண்டிகை கொண்டாட வேண்டும், அதற்காக கிளம்புகிறார்கள். இப்பொழுது யெரொபெயாமுக்கு ஒரு பயம் வந்து விட்டது. இந்த ஜனங்கள் எருசலேமுக்கு போனால் ரெகோபெயாமோடு கூட இவர்கள் இருதயம் சாய்ந்து விடும், எல்லாம் அவன்கிட்ட போயிடுவாங்க, இதை தடுக்கணும், நம்முடைய ராஜ்யத்தை நம்ம பலப்படுத்திக்கணும், நம்முடைய சிங்காசனத்தை நம்ம தான் தக்க வச்சுக்கணும். ஆண்டவரை மறந்து விட்டான். ஆண்டவர் தான் சிங்காசனத்தை கொடுத்தார், ஆண்டவர் தான் ராஜாவாக்கினார் என்பதை மறந்து விட்டார். ஆகவே இப்பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த ஜனங்கள் இருதயம் யூதாவின் ராஜாவாக்கிய ரெகோபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். மைண்ட்ல எப்படி நினைக்கிறான்? இவங்க எல்லாம் ரெகோபெயாம் போயிடுவாங்க, ரெகோபெயாம் என்னை கொன்றுவான். அன்ரியலிஸ்டிக் ஃபியர்ஸ். நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட சில பயங்களாக வரும். எனக்கு நான் கேன்சர் வந்தா, எனக்கு அப்படி ஆயிடுச்சுன்னா, என் பிள்ளைகளுக்கு அப்படி ஆயிடுச்சுன்னா, அப்படின்னு நினைச்சிட்டே போய் நம்முடைய சமாதானத்தை இழந்து விட முடியும், பயத்தினாலே பிடிக்கப்பட்டு விட முடியும்,
விசுவாசத்தை இழந்து விடுவோம். அதற்கு ஷார்ட்கட் ஏதாவது நம்ம பண்ண ஆரம்பிப்போம். இல்லை இல்லை, இப்படி பயப்படவே கூடாது. பயத்து நிமித்தமாய் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். இந்த ராஜாக்களா ராஜா எருசலேமுக்கு போனா எல்லாம் அப்படி மாறிடுவாங்க, என்னுடைய ராஜ்யம் போயிடும் என்று சொல்லி இந்த ஜனங்களை எப்படி இஸ்ரவேலிலேயே இருக்க வைக்க வேண்டும், இந்த ஜனங்களை இங்கேயே இருக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு தீர்மானம் பண்ணுகிறான். என்ன செய்கிறான்? 2 பொன் கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, இனிமே நீங்க எருசலேமுக்குலாம் போக வேண்டாம், அவ்வளவு தூரம் ஏன் நீங்க போறீங்க, உங்களுக்கு ரொம்ப கஷ்டம், உங்களுக்கு எருசலேமுக்கு போகுது உங்களுக்கு வருத்தம், எகிப்து தேசத்திலேயே இருந்து உங்களை வரப்பண்ணின தெய்வங்கள் இவைகள் தான் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். பெத்தேல ஒரு பொண்ணு கன்றுக்குட்டி, தானில ஒரு பொண்ணு கன்றுக்குட்டி. ஜனங்களுக்கு ஈஸியா ஆக்குறாரு. எருசலேம் போயெல்லாம் கஷ்டப்பட வேணாம்பா, இங்கே இந்த தெய்வங்களை வணங்குங்க. அந்த ஜனங்களும் பாருங்க, அவங்களுக்கு எந்த டிசர்ன்மெண்ட்டுமே கிடையாது, அவங்களுக்கு எந்த ஒரு பகுத்தறிவும் கிடையாது. ஆனாலும் ராஜாவுக்கு பயந்து அவர்கள் செய்திருக்கலாம். இப்பொழுது 30ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், இந்த காரியம் பாவம் ஆயிற்று, ஜனங்கள் இந்த கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். அவன் மேடையாய கோயிலை கட்டினான். அது மட்டும் இல்ல, அவன் செய்யக்கூடிய இன்னொரு பெரிய பாவம் என்னவென்றால், யூதாவிலே லேவியின் புத்திரராய் இராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியனாக்கினான். ஆண்டவர் லேவி கோத்திரத்தில் இருக்கிறவர்கள் தான் ஆசாரியரை மாக்கணும்னு ஆண்டவர் பிரமாணத்தை கொடுத்திருந்தார். அந்த லேவியர் இல்லாதவர்களிலேயும் இருக்கிறதுல ஈனமானவர்களை, இன்னைக்கு அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. வீட்டுல 4 பிள்ளைங்க இருக்காங்க, 3 பிள்ளைங்க காலேஜ் அட்மிஷன் கிடைச்சிருச்சு, 4வது பையன் சரியா படிக்கல, 10th 5 தடவை ஃபெயிலு, 4 தடவை ஃபெயிலு, +2. சரி என்ன பண்றது, பைபிள் காலேஜ் அனுப்பிடுவோம், நிறைய பைபிள் காலேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் அவன் பாஸ்டர். ஈனமானவர்களை தேவனுக்கு கொடுக்கிறோம். எரேபியாம் பண்ண தவறு அப்படிதான், ஈனமானவர்களை ஆசாரியர் ஆக்கினான். ஏன்னா அவங்கதான் கேட்பாங்க, சே நம்மளை போய் ஆசாரியர் ஆக்கிட்டாங்களே, நீ ஐயா சொல்ற நம்ம கேட்போம். உண்மையாலுமே ஆசாரியர்கள் விக்கிரகத்தை படைன்னு சொன்னா படைக்க மாட்டாங்க, அது செய்யக்கூடாது, தேவனுக்கு அது விரோதம் என்று சொல்லியிருப்பார்கள். ஆனா ஈனமானவர்களை போட்டுட்டா அது இந்த இப்பொழுது உள்ள பாஷையில சொல்ல போனா ஆமாசாமி, எதுக்கு எடுத்தாலும் ஆமாசாமியை போடுறவங்கள நம்ம தலைமைத்துவம் வச்சுட்டா நம்ம சொல்றதை எப்போதும் கேட்பான். எப்படி ட்ரிக்கு பாருங்க, எப்படி மைண்ட் வேலை செய்யுது. இப்ப அப்படிப்பட்டவங்களை வச்சு என்ன சொல்கிறார், பண்டிகையும் கொண்டாடி அவனே பலிபீடத்தை வைத்து இப்பொழுது தானே நியமித்துக் கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே தான் உண்டாக்கின பலிபீடத்திலே பலியிட்டு இஸ்ரேல் புத்திரருக்கு பண்டிகை ஏற்படுத்தி பலிபீடத்திலே பலியிட்டு தூபம் காட்டினான். இவர் என்ன சொல்றாரோ அதெல்லாம் அந்த ஆசாரியர்கள் செய்யறாங்க. ஒரு வார்த்தை பேசல பாருங்க. ஸ்பிரிச்சுவல் டிக்ளினேஷன் எந்த அளவுக்காய் வந்து விட்டது. மேலெல்லாம் பாத்தீங்கன்னா 2 பேர் 3 பேர்ல அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள பாவம். ஆனால் இப்பொழுது எரோபியாம் நாட்டிலே ஜனங்களையே பாவத்துக்குள்ளாய் நடத்தி பிரித்து விட்டார். இந்த காலகட்டத்திலே தான் ஆண்டவர் ஓசியா தீர்க்கதரிசியை எழுப்புகிறார். ஓசியா தீர்க்கதரிசியை எழுப்பி ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று நாம் அதை பார்க்கலாம். தானியல் அதுக்கு அடுத்த புத்தகம் ஓசியா. இந்த ஓசியாவை நீ போய் ஒரு சோர ஸ்திரியை திருமணம் பண்ணிக்கொள் என்று சொல்கிறார். எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தை அதில்லை. எப்பொழுதுமே தேவன் நல்ல ஒரு விசுவாசியை தான் கல்யாணம் பண்ணு சொல்லுவார். ஆனால் ஓசியாவுக்கு ஆண்டவர் சொன்ன காரியம், ஒரு சோர ஸ்திரியை, ஒரு ஒழுங்கற்ற ஸ்திரியை, இம்மாரல் உமன் போய் திருமணம் பண்ணிக்கொள் என்று சொல்கிறார். ஓசியா கீழ்ப்படிந்தார். ஏன் ஆண்டவரே, எவ்வளோ நாள் அழுதிருப்பார், கேட்டிருப்பார், ஏன் ஆண்டவரே ஏன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்கிறார், நான் சொல்றேன் நீ செய் என்று சொல்லியிருப்பார். ஏனென்று சொன்னால் இஸ்ரேல் தேசம் இது போல மாறிவிட்டது என்பதை காண்பிக்கும்படியாக. ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் என்று சொல்வார்கள். ஆக்டிவிட்டி காமிச்சு அது மூலமாய் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பது. அதே போல இப்ப ஆண்டவர் செய்கிறார். ஓசியாவை ஒரு மாடலா வைத்து, ஓசியாவுக்கு இப்பொழுது உண்மையற்ற ஒரு மனைவி. எல்லாம் நிறைய பேர் வந்து கேட்பாங்க, ஐயா பொருளை இன்னைக்கு கேட்கறது போல பாஸ்டர் ஐயா அல்லது தீர்க்கதரிசி ஐயா, நீங்க ஏன் ஐயா உங்க நல்ல பொண்ணே கிடைக்கலையா ஐயா, இந்த பொண்ணு பத்தி ரொம்ப தப்பாலாம் பேசுறாங்க ஐயா, ஏன் இவங்கள போய் கல்யாணம் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா கேட்டிருப்பாங்களா இந்த நாட்டுல. எத்தனையோ பேர் உங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க, எனக்கா ஜோம் பண்ணுங்க வந்திருப்பாங்க, எனக்கு ஆலோசனை சொல்லுங்கன்னு கேட்டிருப்பாங்க. அப்பெல்லாம் ஒரு பேச்சுலர் இருந்திருப்பார். இப்ப கல்யாணம் ஆனவனே எல்லாம் ஒவ்வொருத்தரும் வந்து கேட்கறாங்க, ஐயா நல்ல பொண்ணு உங்களுக்கு கிடைக்கலையா, இவங்களை பத்தி அப்படி கேள்விப்பட்டேன் இவங்களை போய் கல்யாணம் பண்ணிருக்கீங்களேன்னு. ஓசியா என்ன சொல்லியிருப்பார், இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையற்றவளாய் போய்விட்டீர்கள் என்பதை காண்பிக்கும்படியாக தேவன் என்னை இப்படிப்பட்ட பெண்ணை திருமணம் செய்யும்படியாக சொன்னார். தேவன் எப்படி தம்முடைய ஜனங்களுக்கு போதிக்கிறார் என்று பாருங்கள். இப்பொழுது அவனுக்கு முதல்ல ஒரு மகன் பிறக்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், அவனுக்கு இஸ்ரேல் என்று பெயரிடும். இஸ்ரேல் என்று சொன்னால் அவனுடைய அர்த்தம் நியாயந்திருக்கிற கர்த்தர்.
இன்னொரு அர்த்தம் என்னவென்று சொன்னால் விதைகள் சிதறப்பட்டு போகும். விதைகள் சிதறப்பட்டு போகும். ஒரு விவசாயி விதைகளை வாங்கி விதைக்கிறார். விதைக்கும் போது எல்லாம் சிதறி போயிடுச்சுன்னா ஒண்ணுமே முளைக்காது. ஒரு மாசம் முளைச்சு வந்து பாக்குற ஒண்ணுமே முளைக்கல. ஏதோ இங்க அங்க ஒரு செடி, அங்க ஒரு செடி. அது போல என்ன போட்டாலும் பலன் தராத ஒரு நிலை. அதான் இஸ்ரவேல் பள்ளத்தாக்கு. அந்த பேருக்கு அர்த்தம். இப்ப ஐயா ஏன் இவருக்கு போய் இஸ்ரேல் பேர் வச்சீங்க? எரேமியான்னு வச்சிருக்கலாம், ஏசாயான்னு வச்சிருக்கலாம். இஸ்ரேல் ஏன் பேர் வச்சீங்க? அது நல்ல பேரே இல்லையா? ஆமா, இந்த ஜனங்கள் அப்படி மாறிவிட்டார்கள். ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறார். சிதறடிக்கப்பட்டு போவார்கள். ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு எப்படி என்று சொன்னால் சிதறடிக்கப்பட்டு போவார்கள். ஒரு இடத்துல இருந்து பலன் கொடுக்காத ஒரு ஜனமாய் நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் மகன் மூலமாக. சரி, 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், திரும்பவும் கற்பம் தரித்து. ஆனால் இப்பொழுது ஓசியாவின் மூலமாக கற்பம் தரித்தாளா அல்லது பல நேசர்களுக்கு பின்னாக போய் அதன் மூலமாய் கற்பம் தரித்தாரா என்று தெரியாது. ஆகவே அதற்கு பிறக்கக்கூடிய பிள்ளை ஓசியாவுக்கு எப்படி அந்த பிள்ளையை பார்த்திருப்பார் தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அவளுக்கு இப்பொழுது இந்த மகளுக்கு லோருகாமா என்று பெயரிடு. 5ஆம் வசனம். 6ஆம் வசனம், லோருகாமா என்று பெயரிடு. லோருகாமா என்று சொன்னால் நோ மெர்சி, இரக்கம் செய்வதில்லை. நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை, அவர்களை முழுவதுமாய் அகற்றி விடுவேன். ஏன் பேர் வைக்கிறதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஐயா குழந்தை பிறந்திருக்குன்னு கேள்விப்பட்டோம், என்ன பேருயா? பேரா நோ மெர்சி. என்ன இந்த பேரை போய் வச்சிருக்கீங்க, இரக்கமே இல்லைன்னு பேர் வச்சிருக்கீங்க? ஆமாம், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு செய்தி இது மூலமாய் சொல்லுகிறார், உங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் இரக்கமே காண்பிக்க மாட்டார், உங்களை அகற்ற போகிறார். அதற்கு அடையாளமாக என்னுடைய மகளுக்கு இந்த பெயரை தேவன் வைக்க சொல்லியிருக்கிறார். அடுத்த குழந்தை பிறக்கிறது. 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், லோருகாமை முழமறைக்க பண்ணின பின்பு கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெற்றாள். 8ஆம் வசனம். 9ஆம் வசனம், இவனுக்கு லோகமி என்று பெயரிடு, ஏனென்றால் நீங்கள் என் ஜனம் அல்ல. யூ ஆர் நோபடி. ஏன் ஜனம் அல்ல. ஒருவேளை இந்த பிள்ளை ஓசியாவுக்கு பிறந்ததா என்று தெரியவில்லை. நீ ஏன் பிள்ளை இல்லை, நீ ஏன் ஜனம் அல்ல. பேரை எப்படி வைக்கிறாரு? யூ ஆர் நோபடி. உனக்கு எந்த அடையாளமும் இல்லை, யூ ஆர் நோபடி. சில பேருக்கு அப்பா பேர் என்னன்னு தெரியாது. ஐ எம் நோபடி, ஐடென்டிட்டியே இல்லை. ஐடென்டிட்டி இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், யூ ஆர் நோபடி. ஏன் அப்படின்னா, நீங்கள் என்னுடைய பிள்ளைகளே அல்ல, நீங்கள் என் ஜனம் அல்ல, இஸ்ரவேல் தேசம் என் ஜனம் அல்ல. ஆனாலும் தேவன் இரக்கமுள்ள தேவன், இறங்குகிற தேவன். ஜனங்கள் மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அடுத்த அதிகாரம், 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வாருங்கள். 3 பேருக்கும் தேவன் பேரை மாற்ற சொல்கிறார். இந்த 3 பேருக்கும் தேவன், நீ லோருகாமா என்ற பெயர் கிடையாது, இனிமே அந்த சகோதரரை பார்த்து ருகாமா என்று கூப்பிடு, சகோதரரை பார்த்து அம்மி என்று கூப்பிடு. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பேரை மாத்த சொல்றாரு ஆண்டவர். லோருகாமா இல்ல ருகாமா, லோகமி இல்ல அம்மி. அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ ஹாவ் அப்டைன்ட் மெர்சி, இரக்கம் பெற்றவர்கள். யூ ஆர் சம்படி, உனக்கு ஒரு அடையாளம் இருக்கு. அதான் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பூமி தானியத்திற்கும் திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும், இவைகள் இஸ்ரவேலுக்கும் மறுமொழி கொடுக்கும். ஆரம்பத்துல சொன்னேன், விதைகள் சிதறடிக்கப்பட்டு போகும், ஒண்ணுமே முளைக்காது, பூமி மறுமொழியே கொடுக்காது. மறுமொழி என்று சொன்னா ரெஸ்பான்ஸ். பூமியை ரெஸ்பாண்ட் பண்ணவே பண்ணாது. எவ்வளவு விதைகளை விதைச்சாலும் ரெஸ்பாண்ட் பண்ணாத பூமி. ஆனால் இப்பொழுது ஆண்டுடைய ஆசீர்வாதம் வரும்பொழுது இப்பொழுது பூமி நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். திராட்சை ரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். ஆண்டுடைய முதலாவது ஆசீர்வாதம். 2ஆவது ஆசீர்வாதம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவனை எனக்கென்று பூமியில விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவனுக்கு இறங்குவேன். நோ மெர்சி என்ற பிள்ளைக்கு மெர்சி என்று பெயரிடு என்று சொன்னது போல, இறங்காதிருந்த இஸ்ரவேலுக்கு இனி நான் இரக்கம் காண்பிப்பேன். 3ஆவது, நீ என் ஜனம் என்று நான் சொல்லுவேன், அவர்கள் என்னை தேவனே என்பார்கள். ஆண்டு எவ்வளவு இரக்கமுள்ள தேவன். ஜட்ஜ்மெண்ட் 1ஆம் அதிகாரத்தில் கொடுக்கிறார். 2ஆம் அதிகாரத்திலே தேவன், நீ திரும்பி வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறார். அதான் 16ஆம் வசனத்துல, நீ என்னை இனிமே பாகால் என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய், பாகாலுடைய நாமங்களை அவன் வாயிலிருந்து அற்றுப்போக பண்ணுவேன். 17ஆம் வசனம், நீ சுகமாய் படுத்திருக்க பண்ணுவேன், உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். ஆண்டவர் நம்பிக்கையாய் பார்க்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பொருளை நாம்
தேவனை விட்டு தூரம் போயிருந்திருக்கலாம். ஆனால் தேவன் நம்ம நம்பிக்கையாய் பார்க்கிறார். தேவன் நம்மை மீண்டுமாய் அழைக்கிறார். தேவன் மீண்டுமாய் வாக்கு கொடுக்கிறார். மீண்டுமா நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். நான் உனக்கு மீண்டுமாய் இறங்குவேன் என்று சொல்கிறார். என்னுடைய கோபம் ஒரு நிமிஷம், ஆனால் நித்திய இரக்கங்களினாலே நான் உனக்கு இறங்குவேன் என்று சொல்கிறார். இப்பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உண்மையான பிரச்சனை என்ன, அந்த பாவம் என்ன என்பதை நாம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 3 பாவங்கள். நாம் இந்த கடைசி நாட்களிலே இந்த 3 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படியா பின்வாங்கி போனார்கள்? 3 பாவங்கள். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேசத்திலே உண்மை இல்லை. இந்த உண்மை என்னவென்று சொன்னால், ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி உண்மையா இருக்கிறது போல இந்த தேசம் என்னிடத்தில் உண்மையா இல்லை என்று சொன்னால், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. They love God, they also love other things. They love themselves. எனக்கென்று இருக்கக்கூடிய அந்த உண்மை இல்லை. கொரிந்தியரிலே பவுல் சொல்லுகிறார், நான் உன்னை எனக்கென்று நான் நியமித்துக் கொண்டேன். ஆனால் என்னை விட்டு உங்களுடைய இருதயம், உங்களுடைய மனது கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். உண்மை நின்று நீங்கள் விலகி விடுவீர்களோ என்று பயந்திருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட ஒரு பயம் பாருங்க பவுலுக்கு. சபை தேவனை விட்டு விலகி போய்விடுவோம், பிசாசு வஞ்சித்து விட்டுருவானோ, ஏவாளை வஞ்சித்தது போல அந்த உண்மை நின்று வஞ்சித்து விடுவானோ, ஒரு பயம். நம்மை குறித்த பயம், விசுவாசிகளை குறித்த பயம். அந்த பயம் கொரிந்தியரிலே பவுல் அதை குறித்து விளக்கமாய் சொல்லுகிறார். நானும் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே, நான் உங்களை கற்புள்ள கண்ணகியாக கிறிஸ்தியனும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். சர்ப்பமானது தந்திரத்தினால் ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். த ஃபர்ஸ்ட் சின் ஆஃப் இஸ்ரேல். தேவனை அவர் நாயகராக, அவரே என்னுடைய மணவாளன், என்னை அவருக்கு நியமித்துக் கொண்டார். அந்த அன்பு முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அன்பு கூர்வாயாக அந்த பிரமாணத்திலிருந்து அவர் வழி விலகி விட்டார்கள். அவர்கள் இப்பொழுது விக்கிரகங்களுக்கு பின்னாக சென்று விட்டார்கள். எரோபியாம் விதைத்த அந்த விதை விக்கிரகங்களுக்கு விரோதமாய் சென்று விட்டார்கள். பொன் கன்று குட்டிகளை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். விக்கிரகங்களை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். அந்த உண்மை இல்லை. இன்று நமக்கு விக்கிரகம் உலகமாய் இருக்கலாம், உலக கனம், உலகம் கொடுக்கும் பிளஷர்ஸா இருக்கலாம், அல்லது பணமா இருக்கலாம். நமக்கு தெரியாது. வஞ்சனை என்று சொன்னால் தெரியாம அப்படியே டிவியேட் ஆகி போறது. அதை குறித்து நாம் எவ்வளவு உணர்வுகளா இருக்க வேண்டும். 2வது பாவம் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இந்த ஜனங்களிடத்தில் இரக்கம் இல்லை. நோ மெர்சி. இரக்கமே இல்லைன்னு சொல்கிறார். ஏனால் ஆண்டவர் இரக்கத்தை விரும்புகிறார். பாருங்கள், 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கலும் தேவனை அறியும் அறிவையுமே நான் விரும்புகிறேன். இரக்கத்தை தேவன் விரும்புகிறார். மீகா புத்தகத்திலே கடைசி அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. அதை நான் மெசேஜ் பைபிள் வாசிக்கும் போது ரொம்ப அழகா இருந்தது. காட் ஸ்பெஷல் லவ் இஸ் ஃபார் மெர்சி என்று சொல்கிறார். காட் ஹஸ் a special love for mercy. அதே மீகாலத்தான் நான் வாசிக்கிறோம். நீங்கள் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பது அல்லவா, அல்லாமல் வேறு இனத்தை கர்த்தனிடத்தில் கேட்கிறார். உன்னை செய்யுங்க, இன்னொன்னு நடப்பீங்க, ஆனா உன்னை சிநேகிங்க. எதனா இரக்கத்தை சிநேகியுங்கள். இரக்கம் செய்யுங்கள்னு சொல்லல, இரக்கத்தை சிநேகிச்சு செய்யுங்க. ஒரு மேல இரக்கமா இருக்கிறத உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. ஐ வாண்ட் டு ஷோ மெர்சி டு பீப்புள் அரவுண்ட் மீ who don't deserve mercy. ஏனென்று சொன்னால் இரக்கம் நியாயத்திற்கு முன்பாக மேன்மை பாராட்டும் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பரிசேயர்களை பார்த்து அதான் சொல்லுகிறார். நீங்க பலி இதெல்லாம் நீங்க கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்றீங்க, இரக்கத்தை நீங்க விட்டுட்டீங்க. மீகால வாசிக்கிறோம் 18ஆம் வசனத்துல. தமிழ்ல கிருபை என்று இருக்கிறது, ஆனால் ஆங்கிலத்தில் அது மெர்சி என்று இருக்கிறது. 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் ரெண்டடைக்கும் கோபம் வையார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுவார். திஸ் இஸ் காட்ஸ் மெர்சி. ஆண்டு நம்முடைய பாவத்தை அகற்றவில்லையா? தேவன் எம்மேல் எவ்வளவா நம்மிடத்தில் இறங்கி இருக்கிறார். அப்பொழுது நாம் இரக்கம் செய்ய வேண்டாமா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில், பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருங்கள்.
அந்த பூரண சர்க்குணம் என்றால் என்ன விளங்கவில்லையே, பிதா போல நான் எப்படி இருக்கிறது என்று நாம் சொல்லலாம். அதற்கு விளக்கமாக வேத வசனம் ஒன்றும் ஜோடில்லாதிராது, இப்படியும் எழுதியிருக்கிறது என்று சொல்வது போல லூக்கா 6:36 வாசித்து பார்த்தால், நீங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். பூரண இரக்கம் என்று சொன்னால், ஒரு சகரியாப்பன் சொல்லியிருக்கிறார், ஒரு தடவை சொன்னார், 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர்கிட்ட நீங்க இறக்கம் காமிங்க, தட் இஸ் பர்ஃபெக்ட் மர்சி. 10 பேர் இருக்காங்க, 8 பேர்ட்ட தான் இறக்கம் காமிச்சேன்னா என்னுடைய மர்சி 80%. 10 பேர் இருக்காங்க, 5 பேர்ட்ட இறக்கம் காமித்தேன்னு சொன்னால் என்னுடைய மர்சி 50%. பிதா பூர்ண சர்க்குணர் என்று சொன்னால் காட் 100% மெர்சி. அப்படின்னா என்னை சுற்றி 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர் இடத்துலையும் நான் இரக்கமுள்ளவனா இருக்க வேண்டும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஸோ அந்த இரக்கம் என்பது அதன் நிமித்தமாய்த்தான் நாம் தேவனுடைய புத்திரர் என்று நம்மை அடையாளம் காண்பிக்க முடியும். அந்த வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே எத்தனை முறை வாசித்தாலும் நான் அந்த வார்த்தைகளை வாசிப்பதற்கோ அதை சொல்வதற்கோ சலிப்படைவதில்லை. அந்த இரக்கத்தினுடைய வேற வேற ஃபார்ம் தான் நம்ம இங்க பாக்குறோம். உனக்கு அடுத்தனையே சேகித்து சத்துருவை பகைப்பான்னு சொல்லியிருக்கு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை நீங்கள் சிநேகியுங்கள். சபிக்கிறவங்களை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? அவங்க மேல இரக்கமா இருக்கிறது. பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். பயக்கிறவங்கள இரக்கமா இருந்தால் நாம் நன்மை செய்வோம். நிந்திக்கிறவர்களுக்காக, துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். எப்போ ஜெபம் பண்ணுவோம்? அவள் மீது நான் இரக்கமா இருப்பதனாலே. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர் மேலும் அநீதியுள்ளவர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். சகோதரர் மட்டுமே நீங்க வாழ்த்திடலாம், நீங்க விசேஷத்தை செய்கிறது என்ன? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருங்கள். பிராக்டிஸ் தீஸ் திங்ஸ். ஆண்டவரே அந்த இரக்கத்தை தாங்க, இரக்கத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. என்றால் யாத்திராமத்தில் வாசிக்கிறோம், தேவன் முதல் மனிதனை சந்திக்கும் பொழுது எங்கே வந்து சந்திக்க விரும்புகிறார் என்று சொன்னால், he wants to meet men at the mercy seat. கிருபாசனத்தின் மேலே பொன் தகட்டினாலே நீ செய் என்று சொல்லி ஒரு அந்த கிருபாசனத்தை செய்ய சொல்கிறார். மெர்சி, ஆங்கிலத்திலே அருமையா இருக்கிறது, மெர்சி சீட். அந்த மெர்சி சீட்ல இருந்து தான் தேவன் மனிதனை சந்திக்கிறார். பரலோகத்தில் உட்கார்ந்து தேவன் நிறைய பிளான் பண்ணியிருப்பார். ஜட்மெண்ட் சீட்ல உட்கார்றதா, லவ் சீட்ல உட்கார்றதா, கிரேஸ் சீட்ல உட்கார்றதா, மெர்சி சீட்ல உட்கார்றதா? ஐ வாண்ட் டு சிட் அட் த மெர்சி சீட் when I meet man. வேற எதுல இருந்தும் நான் மக்களை சந்திக்க முடியாது. That is our God of mercy. ஆதாமை ஏவாளையும் தேவன் வந்து சந்திக்கிறார். ஏதேன் தோட்டத்திலே வந்து சந்திக்கும் பொழுது எப்படி சந்திக்கிறார்? ஏன் இந்த பாவம் செய்த என்று கேட்கிறார். அதே சமயத்திலே உன் ஸ்திரீக்கும் அந்த ஸ்திரீனுடைய வித்துக்கும் அவனுடைய வித்துக்கும் பகை உண்டாக்கும் என்று சொல்லி அங்கேயே சுவிசேஷ வார்த்தையை சொல்லுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சாத்தானுடைய தலையை நசுக்குவார் என்கிற சுவிசேஷ வசனம் ஆதியாகமத்திலே நான் வாசிக்கிறோம், 3ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம். அவை தேவன் மனிதனை அந்த இரக்கம் என்ற காரியத்திலே பார்க்கிறார். ஆனால் இந்த ஜனங்கள் இரக்கமற்றவளா இருந்தார்கள். தட் இஸ் அனதர் சீரியஸ் திங். நமக்கு இரக்கம் என்பது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியை போல தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இட் இஸ் சோ மச் வேல்யூபிள் இன் த சைட் ஆஃப் காட், சோ மச் வேல்யூபிள். 3வது காரியம், தேவனை பற்றிய அறிவு இல்லை. தேவனை அறிகிற அறிவு இல்லை. புதிய ஏற்பாட்டிலே தேவனை அறிகிறோம் என்று சொன்னால் முக்கியமாக வித்தியாசமான ஒரு அர்த்தம் இருக்கிறது. தேவனை பற்றி அறிகிற அறிவு என்று சொன்னால் கெட்டிங் த நேச்சர் ஆஃப் காட், டிவைன் நேச்சர். ஒன்றான மெய்த்தேவனாக உண்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவும் அறிகிறதே நித்திய ஜீவன். தி இட்டர்னல் லைஃப் மீன்ஸ் தி இட்டர்னல் கேரக்டர் ஆஃப் காட். என்னுடைய அன்பு, பொறுமை, நீடிய சாந்தம், இரக்கம், விசுவாசம், தேவனுடைய கேரக்டர். அதுதான் நாம் இங்கே வாசிக்கிறோம். தேவனை குறித்து அறிகிற அறிவை குறித்து நாம் இந்த அதிகாரத்திலே நாம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய் என்று சொல்லுகிறார். அறிவை நீ எப்படி வெறுத்தாய்? என் வேதத்தை மறப்பதனாலே. அங்கே கீழே வாசிக்கிறோம், நீ தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகிய நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். தேவனை அறிகிற அறிவுக்கும் தேவனுடைய வார்த்தையை நேசிப்பதற்கும் நெருங்கிய உறவு இருக்கிறது. ஐ நோ காட் த்ரூ த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் பிரியமானவர்களே. தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதிலேயும் படிப்பதிலேயும் அறிந்து கொள்வதிலேயும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க தேவ ஆவியானவருடைய சிந்தையை நமக்கு தருவார். He speaks to us through his word. சங்கீதத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவரே நீர் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். You have glorified your word. இயேசு சொல்லுகிறார், man shall not live by bread alone but by every word that proceeds from the mouth of God. தேவனுடைய வார்த்தை அவ்வளவு வல்லமையும் ஜீவனும் உள்ளதா இருக்கிறது. அதே சமயத்திலே நாம் 8ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவள் அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். அதே 8ஆம் அதிகாரத்திலே 2-3 வசனங்கள் ஒரு நல்ல சத்தியம் இருக்கிறது. 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். எங்கள் தேவனே
உம்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரவேலர் கூப்பிடுவார்கள், ஆனாலும் இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள். ஆகவே சத்துரு அவர்களை தொடர்வான். உண்மை அறிந்திருக்கிறோம்னு சொல்றாங்க, ஆனா நன்மையை வெறுத்தார்கள். அப்ப ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் நன்மையை நேசிக்க வேண்டும். ஆகவே எபிரேயரிலே 1 9 வாக்கியம், அவர் அக்கிரமத்தை வெறுத்து அவர் நீதியை நேசித்தார். யூ ஹேட்டட் இனிக்விட்டி அண்ட் லவ் ரைச்சஸ்னஸ். ஆகவே தேவனை அறிகிற அறிவுக்கும் நன்மையை நேசிப்பதற்கும் நெருங்கிய உறவு இருக்கிறது. ஆர் வி லவ்விங் குட் திங்ஸ்? இந்த 3 பாவங்கள் நிமித்தமாய்த்தான் இஸ்ரவேல் ஜனம் மிகவுமாய் பின்மாற்றத்தில் போய்விட்டது. உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை அறிகிற அறிவில்லை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் இந்த 3 காரியங்களை நேசிப்போம். ஆண்டவரே, நான் உமக்கு உண்மையுள்ள ஒரு மனவாட்டியா இருக்க வேண்டும். என்னுடைய மனது வஞ்சிக்கப்பட்டு வேறு பக்கமாய் திரும்பி விடக்கூடாது. ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட என்கேஜ்மெண்ட் ஆன ஒரு பெண் அந்த மேரேஜ் வரைக்கும் வேற எந்த மனிதனும் மனதில் நினைக்க மாட்டாள். இன்னைக்கு எத்தனையோ என்கேஜ்மெண்ட் ஈஸியா பிரேக் ஆயிருது. ஏன்னா வேற அதோட அட்ராக்டிவா வேற ஒரு ஆளை பாக்குறாங்க, வேற ஒரு பெண்ணை பாக்குறாங்க. அது பிரேக் தி என்கேஜ்மெண்ட். நாம் கிறிஸ்துவோடு கூட அப்படி இருக்கிறோமா? இன்னைக்கு உலகம் கிறிஸ்துவோடு கூட அட்ராக்டிவா மாறிடுச்சா? இந்த டெக்னாலஜி இன் திஸ் வேர்ல்ட் ஹாஸ் பிகம் வெரி அட்ராக்டிவ் மோர் தென் கிரைஸ்ட். ஆண்டவரே, உண்மை உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். இரக்கம், தேவனை அறிகிற அறிவு. ஆண்டு இந்த 3 ஏரியாவில் கத்தாவே நான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டோம் என்று நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் இந்த 3 பகுதியிலே நாம் வளர உதவி செய்வாராக. ஆமென்.